கோயம்புத்தூர் சம்பவம். சட்டம் கடுமையாக இல்லைன்னா எப்படி பயப்படுவாங்க? ஒரு ஆண் நண்பர்கிட்ட ஒரு பொண்ணு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கு. ஒரு கல்லூரி படிக்கிற பொண்ணு. ஒரு 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பிள்ளாட கொடுக்கமா இருக்கணும், அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு நிறைய பேர் பேசுகிறீங்க. ஆனால் ஆம்பளை எப்படி இருக்கணும்னு எவனுமே பேசுறது கிடையாது. பெற்றவங்களும் அப்படி வளர்க்குறது கிடையாது, அவங்களும் அப்படி வளர்றது கிடையாது. அந்த பொண்ணு எதுக்கு தனியாக வந்து ஒரு ஆண்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேவலமாக பேசுவீங்க. நண்பராக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், எப்படி விட இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு விருப்பப்பட்டு அந்த பொண்ணை பேசிகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பெண்ணை விருப்பம் இல்லாமல் தொடுறது எவ்வளோ ஒரு கேவலம், எவ்வளோ ஒரு அசிங்கம். அந்த பொண்ணு எவ்வளோ கதறி இருப்பான், எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த பொண்ணுக்கு. இப்படி நாய்களா, உங்களுக்கு அப்படி ஆசை வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் பாத்ரூம் இருக்குல்லடா, அதில் போய் ஏதாச்சும் பண்ணி தொலைக்க வேண்டியதாடா. ஒரு பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த காமத்துக்குள்ளே தான் உங்களை தள்ளுமா எல்லாமே. ஏன்னா ஒரு 3 பேரில் ஒருத்தனாச்சும் சொல்லியிருக்கலாம்டா. 3 பேரில் ஒருத்தனாச்சும் 3 பேரில் 3 பேர்த்துக்கும் அதே மூடில் இருந்தீங்களா? நாய்க்கு பிறந்த நாய்களா? ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் விரல கூட தொடக்கூடாதுடா. மனைவியாக இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் தொட்டாலே அது வந்து பெரிய ஒரு வலியை தான் கொடுக்கும். 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும். நினச்சி பாருங்கடா நாய்களா, நினச்சி பாருங்கடா நாய்களா. நினச்சி பார்த்தாலே பெண்ணை தொடருக்கு மனசு வராதுடா நாய்க்கு பிறந்த நாய்களா.